பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். குமார் வழியில நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதே வழியில நம்ம அரசியும் போறத பார்த்ததும் உடனே குமார் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அரசி, உங்ககிட்ட நான் ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசணும் அரசின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட உடனே அந்த இடத்துக்கு அரசி என்கிட்ட பேச உனக்கு என்ன இருக்கு, என்கிட்டலாம் நீ பேசாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அரசி, இத்தனை நாள் வேணும்னா நான் உன்னுடைய அன்பு பாசத்தை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட அன்பு பாசமா பேசணும், நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு எல்லாம் சொல்லி குமார் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண அரசி அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அந்த நேரம் பார்த்த கரெக்டா சரவணன் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டேய், உன்னால எவ்வளவு அடிச்சாலும் நீ திருந்த மாட்டியா? எப்ப பாரு அரசு பின்னாடியே சுத்திட்டு இருக்க, உனக்கு என்னதாண்டா வேணும்? இங்க பார், எந்த பிரச்சனையும் வேண்டாம், நாங்க லீகலா உனக்கு எப்படி தண்டனை கிடைக்கணுமோ அதுக்கான முயற்சி என்னவோ அதை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக நீ என்ன பண்ணாலும் அதை நாங்க கேட்டுட்டு இருப்போம்னு அர்த்தம் கிடையாது. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு சரவணன் பிரச்சனை பண்ண அதை அரசி விலைக்கு விட்டுட்டு இருக்காங்க. அண்ணே வானே, எதுக்காக அவன் அடிச்சு நீ பிரச்சனை இல்ல மாட்டிக்கிற வானேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே சரவணன் கேக்குறாங்க அரசி கிட்ட, அவன் உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை வானே போலன்னு சொல்லிட்டு அரசி சரவணனை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம கோமதி கதிரிக்கோ அதே மாதிரி பழனிக்கு சாப்பாடை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கதிர் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத நோட் பண்றாங்க. ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கான் கதிர்னு சொல்லிட்டு ராஜு முடிவு பண்ணிட்டு கதிருக்கு ரொம்பவே தீவிரமா சமைச்சு அதை பரிமாறிட்டு இருக்காங்க. உடனே கதிர் கிட்ட, என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ நல்ல மூட்ல தானே இருக்கேன். ஆமா, என்னாச்சு? இல்ல, நான் டான்ஸ் காம்படிஷன் போகணும், இங்க பாரு, இதுக்காக தான் இவ்வளவு பரிமாறிப்பான், அதெல்லாம் எதுவுமே வேண்டவே வேண்டாம், போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுதான். என் கனவுக்கு எதுக்குமே நீ குறுக்க நிற்க மாட்டேன்னு சொன்ன. ஆமா சொன்னேன், ஆனா இந்த டான்ஸ்க்காகலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கதிர் சொன்னது உடனே அந்த இடத்துக்கு கோமதி வந்துடுறாங்க. கோமதி என்னடி, என் பையனுக்கு கவனிப்பெல்லாம் வேற லெவல்ல இருக்கு, என்ன விஷயத்துக்காக? அக்கா, அதுதான் ஏதோ டான்ஸ் காம்படிஷன் இருக்காமே அதுக்கான்னு சொல்றாங்க. ஏண்டி, இதுக்காக தான் இப்படி கவனிச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா சாப்பிட்டுட்டு அடுத்த கட்ட வேலை என்னவோ பாரு. இங்க பாருங்க, நீங்க என்ன டான்ஸ் காம்படிஷனுக்கு விடலைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பாண்டியன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வராங்க. இன்னும் ஒரு 2 வாரம் இருந்தா ரெக்கவர் ஆயிடும் டாக்டர் சொன்னதா வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கோமதி எங்க ராஜி சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை காம்படிஷனுக்கு அனுப்புனாதான் சாப்பிடுவாளான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கானதோ ராஜின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதோ, சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, இந்த ஒரே ஒரு முறை என்ன காம்படிஷனுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இந்த காம்படிஷனுக்கு நீ போறதுல விருப்பம் இல்லை, என் பேச்சை மீறி போகணும்னு ஆசைப்பட்டா நீ தாராளமா போய்க்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. இதை கேட்டு ராஜி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.